வெல்கம் டு ஆர்ஆர் ஸ்டோரிஸ் எஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறது ஒரு சைனீஸ் ஃபுட்டு. இது சூச்சியாட் ரோட்டில் இருக்கிற சுன் நூடுலுங்கிற ஒரு ஷாப்பில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது சைனீஸ் நியூ இயர்னால அதோட சீரியஸாக இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் ஃபுட்டு ட்ரை பண்ண போகிறோம். இங்கே நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணது இவங்களோட சிக்னேச்சர் ஃபுட்டான கிரில்டு ஃபிஷ். இது சைனாவோட ப்ராவின்ஸான சின்சாங் அப்படிங்கிற ப்ராவின்ஸோட ட்ரெடிஷ்னலோட மெத்தடில் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நமக்கு டெலிவரி பண்ணாங்க, அதாவது நமக்கு எப்படி சர்வ் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது பெரிய ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஹெவியான ஒரு அயன் ஹாட் பிளேட்டில் தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஹாட் பிளேட்டை கீழே சுட வச்சு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த சூடு நம்மக்கிட்ட நிறைய நேரம் ரீட்டைன் ஆகணுங்கிறதுக்காக. இந்த இதில் டாப்பில் ஒரு பேக்கிங் ஷீட் வச்சு அதுக்கு மேலே சூப் கைண்டில் ஒரு செமி திக்னஸில் சாஸுன்னு சூப்புன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டேஜில் இது மேலே ஃபுட்டு, அதாவது நம்மளோட ஃபிஷ்ஷை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது சீபாஸில் கொடுவா மீன் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. கொடுவா மீனை ஈக்குவலாக 2 பார்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஒன்று கரெக்டாக முள் இருக்கிற வரைக்கும், இன்னொரு பார்ட்டு ஃப்ளஷ் மட்டும் இருக்கிற இதுவும். மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் அந்த முள்ளோடு இருக்கிற ஃப்ளஷ்ஷை மட்டும்தான் சர்வ் பண்ணுவாங்க. கட் பண்ணால் அதர் எண்டை எப்போயுமே சர்வ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல் மீனையுமே நமக்காக சர்வ் பண்ணாங்க. இந்த இதில் நிறைய திங்ஸை ஆட் பண்ணுவாங்க. ப்ராக்கலி, ஃபங்கஸ், அதாவது பிளாக் ஃபங்கஸ்ங்கிற ஒரு மஷ்ரூமு, அப்புறம் கடலை, சில்லி, டோஃபு ஸ்கின்னு, இது மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணது மட்டன் ஸ்கூவர்ஸ், அதாவது மட்டனை பார்பிக்யூ பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கில் வச்சு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. இதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணது ஃப்ரைடு பன். இது மற்ற ரெஸ்டாரண்ட்டோட கம்பேர் பண்ணது ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சூப்பு காரமாக இருக்கனால நம்மளால் அப்படியே சாப்பிட முடியாது. ஸோ எப்போயுமே ஒரு போர்ஷன் ஆஃப் ரைஸை ஆர்டர் பண்ணி அதோடு தான் சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.